இன்னியோட ஒலிம்பிக்ல 2 முக்கியமான தருணம். அதுல ஒரு தருணம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு கோல்டு வரைக்குமே கொண்டு போயிருக்கு. இன்னொரு தருணம் பார்த்தோம் அப்படின்னா, கடைசி ஜஸ்ட் மிஸ்ல கோல்டு இல்லன்னா சில்வர் மிஸ் ஆயிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா, கடைசில அடிச்ச ஒரு ஷாட் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸைட்டா கோல் போஸ்ட்டுக்குள்ள போற மாரி போயிட்டு கோலுக்கு மேல போயிருச்சு. அதனால பார்த்தோம் அப்படின்னா, ஹாக்கில இந்தியாவுக்கு வெள்ளியோ, தங்கமோ கிடைக்க போறது கிடையாது. கடைசி ஒரு 6, 7 செகண்ட்ல அந்த சம்சீர் சிங் அடிச்ச ஷாட் மட்டும் உள்ள போயிருந்துச்சு அப்படின்னா, இந்தியா கண்டிப்பா ஃபைனலுக்கு போயிருந்திருப்பாங்க. ஜெர்மனி தோக்கடிச்சு. நான் 1000 என்ன வேணா பேசலாம். பட் ஹார்ட் லக் என்ன பண்றது? இந்தியால இருந்து வெளியே வந்துட்டாங்க. அடுத்து நாளைக்கு பார்த்தா பிரான்ஸுக்காக ஸ்பெயின் கூட விளையாட போறாங்க இந்தியன் ஹாக்கி டீம். இந்தியாவுக்கு இன்னொரு பிரான்ஸ் வாங்க தான் வாய்ப்பு இருக்குன்ற நிலையில இருந்து இன்னொரு கோல்டு வாங்க இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் 50 கிலோ பிரிவில் பார்த்தோம் அப்படின்னா, வினேஷ் போகத் பார்த்தோம் அப்படின்னா கியூபாவோட வீராங்கனையை தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. இந்த ஒரு ஃபைனல்ல ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு தங்கம் வரலாம் அவங்க மூலியம். அதுக்கப்புறமா அடுத்து கோல்டு வாங்கக்கூடிய ஒரே ஒரு கேப்பபிள் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீரஜ் சோப்ரா அவர் தான் இருக்காரு. வினீஷ் போகத்தும் நீரஜ் சோப்ராவும் ஜெயிச்சாதான் இந்தியாவுக்கு 2 கோல்டு வரும். இல்ல அப்படின்னா ஒரு வெள்ளி இல்லைன்னா நீரஜ் சோப்ரா கண்டிப்பா கோல்டு அடிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எட்டாம் தேதி யாருக்கு கோல்டு கிடைக்குதா இல்ல சில்வர் கிடைக்குதான்னு பார்க்கலாம்.